ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் மேத்ஸ் 1க்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இல்லைனா சேனலில் உள்ளே போய் பாருங்கள். பட் என்னுடைய சேனலை அப்படி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்ஸ் 1 ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். சரிதானா? இன்றைக்கி வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் அடுத்த இது பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு யூஸ்வலாக டேன்ஜென்ட் லைனுக்கு ஃபார்முலா தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன் ஃபார்முலா தெரியும். y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. இதில் mங்கிறது என்னென்னா ஸ்லோப்பு. mங்கிறது ஸ்லோப்புங்கிறது ஆக்சுவலாக dy பை dx. அதைத்தான் நம்ம இங்கே f dash of x அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y மைனஸ் y1 ஈக்குவல் டு f dash of x. அந்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அந்த பாயிண்ட்ல f dash of x1 இன்ட்டு x மைனஸ் x1. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இவங்க அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்க போகிறோம். 8 ப்ராப்ளம் போட போகிறேன். இதை ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டிங்கன்னா இதில் இருந்து தான் நம்மளுக்கு கட்டாயமாக கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். இப்போ பாருங்கள், y ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்னு கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னால் நான் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா எல்லாமே ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள், பார்க்கலன்னா கட்டாயமாக பாருங்கள். என்னுடைய கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதில் ஃபார்முலா எல்லா ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. y ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, y ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். ரூட் எக்ஸுங்கிறது ஆக்சுவலாக என்னது? எக்ஸ் பவர் 1/2. எக்ஸ் பவர் என்னுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது? n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அதை தான் போட போகிறேன். அப்போ ஒய்ங்கிறது தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? f ஆஃப் எக்ஸ். அப்போ f dash of x is equal to 1/2 x power 1/2 minus 1 equal to 1/2 x power minus 1/2. 1/2 x power minus 1/2. சரிதானா? 1/2 minus 1 minus 1/2. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/2 root xன்னு எழுதிக்கலாம். 1/2 root x. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஷியேஷனால் நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரூட் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து 1/2 ரூட் எக்ஸு. எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1/xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து மைனஸ் 1/x². இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஷியேஷன்லாம் பார்த்த உடனே போடுறதுக்கு பழகிக்கணும். அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்ஸை ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ f dash of x at the point என்ன? f dash of x. x என்ன கொடுத்துருக்கு இங்கே? x is equal to 1. at x is equal to 1 equal to நம்மளுக்கு என்னதான் வரும்? 1/2. இப்போ இதுதான் நம்மளுடைய x1, இதுதான் நம்மளுடைய y1. சரியா? இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன் என்னது? y மைனஸ் y1 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எக்ஸ் அதை எழுதிக்கலாம் ஃபார்முலாவை. f dash of x1 இன்ட்டு x மைனஸ் x1. சரியா? அப்போ y மைனஸ் y1 எவ்வளவு? 1 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 என்னது? 1. சரிதானா? இப்போ இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 2y மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுவோம், இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்னது? 0. x minus 2y plus 1 equal to 0. இதுதான் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் ஏ டேன்ஜென்ட் லைன். சரிதானா? இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக நம்ம என்ன செய்திடலாம்? ஒர்க் பண்ணி பார்த்தோன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் நல்ல ஃபெமிலியர் ஆகும். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். f of x is equal to x² minus 8x plus 9. அட் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு? 3,6. அப்போ இது x1, இது y1. சரியா? அப்போ f dash of x is equal to 2x minus 8. x² டிஃபரன்ஷியேஷன் என்னது? n x power n minus 1. அப்போ 2 into x. 8xக்கு டிஃபரன்ஷியேஷன் 1 minus 8. அப்போ f dash of 3 கண்டுபிடிச்சுக்கோங்க. இதாக இருக்குது 3 equal to 2 into 3 minus 8 equal to 6 minus 8 equal to எவ்வளவு? minus 2.
சரியா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, ஒவ்வொரு தடவையும் ஃபார்முலா எழுதி எழுதி படிச்சோம்னா ஃபார்முலா திரும்ப தனியாக உட்காந்து படிக்க வேண்டாம். f dash of x1 into x minus x1 y minus y1 என்னது -6, ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் ஈக்குவல் டு f dash of x என்னது -2 x minus x1 என்னது 3. சரியா? அப்போ y plus 6 ஈக்குவல் டு -2x plus 6. எல்லாம் ஒரு பக்கமா கொண்டு வந்துடலாம். இந்த x ப்ளஸ்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா எப்பவுமே நம்மளுக்கு நல்லது. இங்க +6 -6 கேன்சல் ஆயிடும். அப்ப 2x plus y equal to என்னது 0. 2x plus y equal to 0. சரிதானா? அடுத்த ப்ராப்ளம், மூணாவது ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க. மூணாவது ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. y equal to 4x minus x square. அப்ப f of x is equal to, f of x is equal to 4x minus x square. So f dash of x is equal to 4 minus 2x. So f dash of 1 equal to 4 minus 2 into 1 equal to 4 minus 2 equal to 2. இதுதான் நம்மளுடைய f dash of 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ equation of a straight line என்ன, y minus y1 equal to m into x minus x1. இது x1, இது y1. அப்போ y minus 3 equal to 2 into, இதுதான் நம்மளுடைய m. m வந்து f dash of 1 னு போட்டுக்கிட்டாலும் சரி, f dash of x1. f dash of 2 into x minus x1 எவ்வளவு கொடுத்திருக்கு, 1 கொடுத்திருக்கு. சரியா? அப்போ y minus 3 is equal to 2x minus 2. எல்லாம் ஒரு பக்கமா கொண்டு வந்துருவோம். அப்ப 2x minus 2, இந்த இது அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா minus y plus 3 equal to என்னது 0. அப்ப 2x minus y plus 1 equal to 0. minus 2 plus 3, 3 minus 2, 3 minus 2 எவ்வளவு 1. சரிதானா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னது, y equal to 1 by root x. y equal to f of x is equal to 1 by root x. அதை எப்படி எழுதிக்கலாம், x power minus 1 by 2. root x அப்படின்னா x power 1 by 2. அது 1 by root x அப்படின்னா 1 by x power 1 by 2. அது மேலே வந்துருச்சுன்னா x power minus 1 by 2. சரியா? இப்போ f dash of x கண்டுபிடிங்க. f dash of x is equal to minus 1 by 2 x power minus 1 by 2 minus 1 equal to minus 1 by 2 x power minus 3 by 2. minus 1 by 2 x power எவ்வளவு minus 3 by 2. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா minus 1 by 2 into x power 3 by 2. x power 3 by 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 by 2 அப்படிங்கிறது 1.5. அப்போ x power 3 by 2 னா ஒரு xும் ஒரு half xும். அப்ப x into என்னது root x. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம், minus 1 by 2 into x into root x. 2x into 1 minus 1 by 2x into root x. சரியா? இப்ப f dash of 4. f dash of என்ன கேட்டிருக்கு, இந்த பாயிண்ட் f dash of 4 என்ன வரும் பாருங்க. f dash of 4 equal to minus 1 by 2 into 4 into root 2 into root 4 equal to minus 1 by 2 into 4 into 2 equal to minus 1 by 8. எவ்வளவு minus 1 by 8. இனிமே equation of a tangent கண்டுபிடிக்கலாம். equation என்னது, y minus y1 equal to m into x minus x1. இல்லையா? mங்கிறது தான் என்னது f dash of 4. அப்போ y minus 1, y எவ்வளவு 1 by 2. அப்போ 1 by 2 equal to minus 1 by 8 into x minus 4. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ 8y minus 8 into 1 by 2 equal to minus x plus 4. minus x plus 4. சரிதானா? இப்போ பாருங்க, 2 8 கிராஸ் பண்ணனா 4. அப்போ 8y minus 4 equal to minus x plus 4. எல்லாம் ஒரு பக்கமா கொண்டு வந்துடலாம். x இந்த minus x இந்த பக்கம் தான் plus x plus 4 minus 4
இங்கே இருக்கக்கூடியது அப்படியே இருக்கு 8y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8y மைனஸ் 8 ஈக்குவல் டு என்னது 0. எக்ஸ் ப்ளஸ் 8y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். அடுத்தால ஏதோ பெரிய வேர்டாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதில் என்ன கொடுத்துருக்கோ அதே தான் அந்த வேர்ட்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்குன்னு வாசித்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக போட்டுடலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த tangent line to the graph y equal to g of x at x equal to 5. இதில் g அதாவது x equal to 5ன்னு கொடுத்தாச்சு. x equal to என்னது 5. g of 5 equal to minus 3. g of xங்கிறது தான் என்னது y. அப்போ 5 y என்னது minus 3. x1 y1 கொடுத்துருக்கு. g dash of 5 g dash of 5 கொடுத்தாச்சு. எவ்வளவு 4. எல்லாமே நேராகவே கொடுத்துட்டாங்க. நம்ம என்னதான் கண்டுபிடிக்க போறோம், டான்ஜென்ட் லைன் நேரா கொடுத்தாச்சு. இது x, g of 5 இதுதான் என்னது நம்மளுடைய y. அப்ப x1 y1 g dash of 5 equal to 4. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணனா y minus y1 equal to m into x minus x1. y minus y1 எவ்வளவு 3 equal to 4 into x minus 5. எல்லாம் ஒரு பக்கமா கொண்டு வந்துட்டோம்னா we will get the answer. y plus 3 equal to 4x minus 20. அப்ப 4x minus 20 minus y minus 3 equal to 0. So 4x minus y minus 23 equal to என்னது 0. இதுதான் நம்மளுடைய tangent line. சரியா? அடுத்த ப்ராப்ளம் 6th ப்ராப்ளத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. 6th ப்ராப்ளத்துல if an equation of the tangent line to the curve y equal to f of x at the point a equal to 2. y equal f of x என்ன கொடுத்திருக்கு, y equal to f of x தானே. அப்ப f of x is equal to 4 minus 5. பாயிண்ட் என்ன a equal to 2 ன்னு கொடுத்திருக்கு. அப்போ f of 2 தான் நம்மளுடைய y. அப்ப 4 into 2 minus 5 equal to 8 minus 5 equal to 3. அப்போ பாயிண்ட் என்னது 2, 3 y x1 y1. சரியா? y1 கண்டுபிடிச்சாச்சு. இனிமே f dash of x கண்டுபிடிங்க. 4x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 4. இதுதான். therefore tangent line என்ன y minus y1 equal to m into x minus x1. y minus y1 y minus 3 equal to m இந்த இருக்கு 4 into x minus 2 equal to நம்மளுக்கு என்ன வரும் பாருங்க, y minus 3 is equal to 4x minus 8. So 4x minus 8 minus y plus 3 equal to 0. So 4x minus y minus 5 equal to என்னது 0. இதுதான் நம்மளுடைய tangent line. சரியா? f dash of 2 நம்ம என்ன செய்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. எல்லாமே கேட்டது. f of 2 f dash of 2 தான் கேட்டிருக்கு. f of 2 எவ்வளவு 3, f dash of 2 எவ்வளவு 4. அவ்வளவுதான் கேட்டிருக்கு. நான் tangent லைனும் சேர்த்தே கண்டுபிடிச்சு காட்டியிருக்கேன். ரைட்டா? அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்க. 7th ஏன் அழிக்கிறேன்னா கூட கொஞ்சம் இடம் கிடைக்கும் போர்டில் ஒர்க் பண்ண, அதுக்காக தான் முடிச்ச ப்ராப்ளத்தை அழிச்சிட்டு இருக்கேன். 7th கொஸ்டின் என்னன்னு பாருங்க. y equal to f of x at 4, 3 passes through 0, 2. Find f of 4 and f dash of x. If the tangent at 4, 3 ன்னு சொல்லியிருக்கு. tangent at 4, 3 passes through 0, 2. passes through என்ன கொடுத்திருக்கு 0, 2. அப்படினா இதை x1 y1 வச்சுக்கோங்க. 2, 3 4, 3 இது 4, 3 இது x1 இது y1. it passes through என்னது 0, 2. அப்ப இதை x2 y2 ன்னு வச்சுக்கோங்க. m இது என்ன ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பாயிண்ட் கொடுத்திருந்தா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு y2 minus y1 by x2 minus x1. y2 எவ்வளவு 2, y1 எவ்வளவு 3, x2 எவ்வளவு 0, x1 எவ்வளவு -4.
equal to 2 minus 3 எவ்வளவு minus 1 by minus 4 equal to என்னது 1 by 4. இதுதான் என்னது நம்மளுடைய f dash of x. அப்படிதானா? இதுதான் நம்மளுடைய f dash of x. சரியா? இதுல இது 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 x1 அப்ப இதுதான் y1. x இது என்னது y. yங்கிறது தான் என்னது நம்மளுடைய f of x. அப்ப f of 4 equal to நம்மளுக்கு என்னது தான் 3 தான். அதுல தான் கேட்டிருக்கு. Find f of 4 and f dash of x. f dash of x தான் ஸ்லோப். அதனால நான் ஸ்லோப்பை கண்டுபிடிச்சு அதுதான் f dash of 4 1 by 4 போட்டிருக்கேன். இதுல 4, 3ன்னு கொடுத்துருக்கு. அப்போ f of x இது x இது f of x. அப்ப x 4னா f of x எவ்வளவு 3. அப்படின்னா f of 4 equal to 3. அடுத்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு நேரடியாக தான் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. g of x is equal to x power 4 minus 2. அப்ப g of x equal to x power 4 minus 2. அப்ப g dash of x is equal to 4x cube. சரியா? இப்ப g dash of 1 equal to 4 into 1 cube equal to என்னதுதான் 4 தான். சரிதானா? பாயிண்ட் என்ன? இதுதான் நம்மளுடைய ஸ்லோப். பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. 1, -1 கொடுத்துருக்கு. அப்போ y minus y1 equal to ஸ்லோப். ஸ்லோப் எவ்வளவு? g dash of 1 into x minus x1. இப்போ y minus y1 எவ்வளவு? -1. ஏற்கனவே மைனஸ் இருக்கு. அப்போ பிளஸ் ஆயிடும். equal to 4 into x minus இது எவ்வளவு? 1. சரியா? அப்ப y plus 1 equal to 4x minus 4. அப்ப 4x minus 4 minus y minus 1 equal to 0. அப்ப 4x minus y minus 5 equal to என்னது 0. சரியா? 4x minus y minus 5 equal to 0. இந்த tangent lineல நம்மளுக்கு நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையுமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி என்ஜினியரிங் மேத்ஸ் 1 அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். இதுக்கு முன்னால் கொடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். சேனல் உள்ளே போய் பாருங்கள். அதுலேயும் நான் ரெண்டாவது கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு ஃபார்முலாக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் எல்லா ஃபார்முலாவையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் எல்லா விதமான ஃபார்முலாவும் இருக்குது. மேத்ஸில் நம்மளுக்கு ஓவராலாக எல்லாம் தேவைப்படக்கூடிய நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அது எல்லாமே ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸும் இருக்குது. நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ஜினியரிங் மேத்ஸ் 1 ஈஸியாக ஓவர் கம் பண்ணி